வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 14. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். நேரம் ஆயிடுச்சு. ரிப்போர்ட்டிங் டைமுக்கு பஸ் ஸ்டாண்ட் போகணும். என்னை எழுந்து செண்பகத்திடம் கரம் குவித்தார் விஸ்வநாதன். அடுத்த முறை வரப்ப கண்டிப்பா டிஃபன் சாப்பிட்ட போல வரணும் என அவர்களிடம் அன்பு கட்டளையிட்டவர் மணியிடம் திரும்பி, நேரம் கிடைக்கும் போது வார இறுதியில நம்ம வீட்டுக்கு வரப்பாருமா, ஹாஸ்டல்லையே அடைஞ்சு கிடந்தா அது கஷ்டமா இருக்கும் என்று அவளிடம் ஆறுதலாக பேசினார். தானாக பழம் நழுவி பாலில் விழுகிறதே என அவளுக்குள்ளே உற்சாகம் குமிழியிட, ஓ அதுக்கு என்ன ஆண்டி, கண்டிப்பா முயற்சி பண்ற என்று ஜெயிடம் அலட்சிய பார்வை ஒன்றை வீசிவிட்டு வாயிலுக்கு சென்றாள் மணிகர்ணிகா. அவளின் செயல்களை இவன் திருட்டுத்தனமாக ரசித்திருக்க கிளம்பும் நேரம் செண்பகத்தை மனதார பாராட்டி ஜெய்க்கு வேட்டு வைத்தார் ராஜலட்சுமி. நீங்க பரவாயில்லங்க, வீட்டை ரொம்ப அழகா வச்சிருக்கீங்க. என்னாலதான் முன்ன மாதிரி எல்லாம் முடியறது இல்ல. ஏனோ தானோன்னு ஓரளவுக்கு தான் ஒழுங்குபடுத்தி வைப்பேன். என் பொண்ணு வரும்போதெல்லாம் சலிச்சுக்கிட்டு ஏமா வீட்டை அப்படி போட்டு வச்சிருக்கேன்னு சத்தமிட்டுட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணிட்டு போவா என்று பெருமூச்சு விட்டார். உள்ளுக்குள் திகைத்த செண்பகம் வெளியில் சமாளித்து, ஏதோ நம்மால முடிஞ்சதை செய்ய வேண்டியதானங்க என்று அவரிடம் அசட்டு புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு தன் மகனிடம் ரௌத்ரமாய் பார்வையை திருப்பினார். அதுவரை அவன் அங்கே நின்று கொண்டிருப்பானா என்ன? காரின் அருகில் சென்று மிகவும் முனைப்புடன் விஸ்வாவிற்கு விடை கொடுத்துக் கொண்டிருந்தான் ஜெய். கார் கிளம்பி தெருமுனை தாண்டும் வரை தன் பொறுமையை இழுத்து பிடித்து நின்றிருந்தவர் டேய் என்று பல்லை கடித்தபடி திரும்ப திலக் மட்டும் அவர் முகத்தை பார்த்தபடி அமைதியாக அங்கே நின்றிருந்தான். சற்றே விழித்துவிட்டு, எங்கடா அவன் சித்தப்ப என்று அவனிடம் கோபமாக வினவினார். சித்தப்பாவா? அவங்க கார் போகும்போதே வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டாங்களே. விறுவிறுவென்று உள்ளே சென்றவர் சாற்றியிருந்த அவனுடைய அறைக்கதவை பலமாக தட்டினார். டேய், ஒழுங்க மரியாதையா கதவை திறடா என்று மிரட்டினார் செண்பகம். நானே லூசா, நீ சொன்னோடனே கதவை திறக்கிறதுக்கு? வெளியே வந்தா உன் காண்டை எப்படி இறக்குவேன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் திறக்க மாட்டேன் போ என உள்ளிருந்து மறுத்தான் ஜெய். உன்ன எவ்வளவு நேரம் தான் உள்ளேயே இருக்கிற நானும் பாக்குறேன். எப்படி கொட்டிக்கிறதுக்கு வெளியே வந்துதானே ஆகணும். அப்ப கவனிச்சுக்கிறேன் உன்னைய. எனக்கு நைட்டு சாப்பாடு வேணாம் என்றான் அவன் வேகமாக. அதையும் பாக்குறேன்டா. இன்னைக்கு நைட்டு முழுக்க நான் ஹால்ல தான் இருக்க போறேன். பாட்டி, அப்ப நாம எப்படி தூங்குறது? ஜெயின் வெடி சிரிப்பு வெளியே கேட்க திரும்பி கதவை முறைத்தவர், நாம 2 பேரும் ஹால்லயே பாய் போட்டு படுத்துட்டு தூங்கலாம் கண்ணு என்று திலக்கிடம் பதிலளித்தார். நீரிலிட்ட உப்பாய் நாட்கள் கரைய மணிக்கு ஜேர்னலிசம் பட்டய படிப்பிற்கான கல்லூரி வகுப்புகள் தொடங்கியது. முதல் நாளே பெற்றோருடன் விடுதியை வந்தடைந்தவள் ஜெய்சங்கருக்கு தகவல் தெரிவிக்க மறுக்கவில்லை. ஹலோ ஜேபி சார், கல்லூரியும் விடுதியும் ரொம்பவே வசதியா இருக்கு. உங்களோட பிஸியான வேலைகளுக்கு நடுவ எனக்காக சிரமப்பட்டு இந்த அளவுக்கு ஏற்பாடுகள் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. சரி வைக்கட்டுமா? ஏ பட்டாசு என்ன என்று வேகமாக தடுத்தான். என்ன உங்க பாணியில சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அப்புறம் என்ன, பாய் என்றாள் மணி திரும்பவும் அசட்டையாக. ஆஹா சரி, எப்போ சென்னை வந்த ஜெயார் என்றான் ஜெய் குறிஞ்சிருப்புடன். என்னது என்றாள் புரியாமல். ஜேபி சார் ஜேம்ஸ் பாண்ட், as like that ஜேஆர் ஃபார் ஜான்சி ராணி என்று உல்லாசமாக நகைத்தான். என்றவள் அழுத்து கொள்ள, ஹே யாருடா அது? பட்டாசு கூட எல்லாம் சித்தப்பா பேசுறாங்க. போச்சு, காதலையே வெடிச்சு ரத்தம் வரப்போகுதுன்னு திலக்குட்டி வந்து சொல்றான் என்றபடி அருகில் வந்தார் செண்பகம். இவன் ஒருத்தன் பக்கத்துல இருக்கிறதையே அப்பப்ப நான் மறந்துட்டேன். ஏய், அவனை கவனிடா கொஞ்சம். பாட்டிட்ட உங்களை மாட்டி விடுறது ரொம்ப ஜாலியா இருக்குன்னு சுத்திக்கிட்டு இருக்கானே அவன் என தன்னுள் புலம்பியபடி வெளியே ஈயென்ற பல்லை காட்டினார் ஜெய்சங்கர். அது பட்டாசு இல்லமா, அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாலே மணி அவ ஹாஸ்டலுக்கு போயிட்டாலாம். நாளையில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதாமா. விடுதியும் உணவும் நல்லா இருக்கு, உங்களுடைய உதவிக்கு நன்றின்னு சொல்லி பட்டாசு போல படபடப்படன்னு பேசினா. அத கேள்வி செஞ்சேன், அவ்வளவுதான். ஓ ஜேர்னலிசம் பாட்டியா? போன கொடு என ஆவலுடன் அவரிடம் அலைபேசி வாங்கியவர், ஹலோ எப்படிமா இருக்க? ஊர்ல பெரியப்பா பெரியம்மாலாம் நல்லா இருக்காங்களா என்று நல்லா விசாரிக்க ஆரம்பித்தார். அவற்றிற்கு உரிய முறையில் அவள் பதிலளித்துக் கொண்டிருக்க, சரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வாய. முறையா வீட்டு ஆட்களை பிரிஞ்சு இவ்வளவு தூரம் வந்து தனியா தங்கி இருக்க, ரொம்ப ஹோம்சிக்கா இருக்குமே என்று பரிதாபப்பட்டார் ஷென்பா. ஆமா ஆண்டி, ஏதோ படிக்கணும்ன்ற ஆர்வத்துல வேக வேகமா கிளம்பி வந்துட்டேன். சாயங்காலம் வரைக்கும் ஒண்ணும் தெரியல. அப்பா அம்மா கிளம்ப போதுதான் ரொம்ப அப்செட் ஆகி அழுக வந்துருச்சு என்று அவர் கேட்க மூக்கை உறிஞ்சினாள். அடிப்பாவி, உன் அம்மாட்ட 12வது முடிச்சப்பவே ஹாஸ்டல்ல தங்கி ஜேர்னலிசம் படிக்கிறேன்னு அடம் பிடிச்சவ தானே நீ?
என் அம்மாவுக்கு அது தெரியாதுன்றதுனால அவங்க காதுல நல்லா பூசு தெரியா என்ன நாடையின் மேல் கை வைத்தான் ஜெய். என்ன என்று கிசுகிசு குரலில் கையசைத்து வினவினான் திலக். விழிகளை உருட்டி அவ்வா என்று தன் வாய் மீது அவன் கையால் அடித்து காண்பிக்க, குழந்தைகிட்ட என்னடா பேட் ஹாபிட் செஞ்சு காமிச்சிட்டு இருக்க என அவன் கையிலேயே பட்டென்று ஒன்று போட்டார் செண்பகம். என்னாச்சு ஆண்டி என்று அவள் கன அக்கறையாக வினவினாள் மணி. அதை ஏன் கேக்குற, நான் உன்னை பெத்து வச்சிருக்கேனே மோ என்று பல்லை கடித்தான் ஜெய். அவனை அலட்சியப்படுத்தியவர், குழந்தைகிட்ட போய் வாய் மேல அடிச்சு காமிச்சுட்டு இருக்காமா, அதான் ஓங்கி போட்டேன் என்று தெளிவாக விளக்கினார். பேரிட்ட சிரிப்பை அடக்கியவள், எவ்வளவு வளர்ந்தவரை அடிப்பீங்களா ஆண்டி என்று குறும்புடன் வினவினாள். ஆள் வளர்ந்ததற்கே அறிவு வளரணும்லமா என்று ஆரம்பித்தவரை இடையிட்டாள் மணி. என்ன ஆண்டி நீங்க, ஊர்ல எவ்வளவு பெரிய செயல்களெல்லாம் தைரியமா புத்தி சாதுரியத்தோட செய்யறாரு, அவரை போய் இப்படி சொல்றீங்களே என்று மேலும் கிளறி விட்டாள். வீட்டுக்கு வெளியேதான் அந்த பில்டப் எல்லாம் என்றவர் நிறுத்தி, ஆனா ஒரு வகையில நீ சொல்றது சரிதாமா, நல்ல பொறுப்பான புத்திசாலி புள்ளதான். அதென்னவோ இங்க என்கிட்டதான் தேவையில்லாம எதையாவது சீண்டி நல்லா வாங்கி கட்டிக்கிறான் என்று முடித்தார். தன் தோளை யாரோ சுரண்டுவதை உணர்ந்து திரும்பியவர், என்னடா என்றார். பேசி முடிச்சனா போன தர்றியா, பேட்டரி டவுன் ஆயிடுச்சு என்றான் ஜெய் சாந்தமாக. அவனை ஏற இறங்க பார்த்தவர், சரிம்மா உங்ககிட்ட நான் அப்புறம் பேசுறேன், கம்ப்ளைண்ட் செய்யறேன்னு கோபம் வந்துச்சு போல இருக்கு, அப்புறம் மறக்காம ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு வந்துரு என்றார் வேகமாக. ஆனா ஆண்டி எனக்கு சென்னை புதுசு, சரியா வழி தெரியாதே என்றாள் அவள் அப்பாவியாக. அடடா அப்படியா, சரி நீ ஒண்ணு கவலைப்படாத, இவன் அங்க உன் ஹாஸ்டலுக்கே வந்து கூட்டிட்டு வர சொல்றேன். என்னால எதுக்காக ஆண்டி அவருக்கு வீணா தொந்தரவு, பரவாயில்ல இருக்கட்டும் என்று பவ்யமாக மறுத்தாள் மணி. அதெல்லாம் எதுவும் இல்ல, சண்டே அன்னைக்கு காலையில 11 மணி வரை இழுத்து போத்திக்கிட்டு தூங்கத்தான் செய்வான், வேற வேலை எதுவும் இருக்காது. நீ ஒரு 10 மணிக்கு தயாராரு, நான் அவனை அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி என்று அடிக்கொரு ஆண்டி போட்டு அவள் லைனை கட் செய்ய, ஜெய் அப்புறம் என அவனிடம் பேச ஆரம்பித்தவரின் குறுக்கே கைகளை நீட்டி தடுத்தான் அவன். ஞாயிற்றுக்கிழமை காலையில அவளுடைய விடுதிக்கு நான் போய் நான் அவளை கூட்டிட்டு வரணும், அப்படிதானே? சரியா புரிஞ்சுக்கிட்டடா நீ, என் மகனுக்கு கற்பூர புத்தி போ என்று பாராட்டியவரை தீப்பார்வை பார்த்தான் ஜெய். கொஞ்சம் ஓவராத்தான் பேசிட்டோமோ என செண்பகத்தின் மைண்ட் வாய்ஸ் ஓலமிட்டது. என்னுடைய ஞாயிறு தூக்கத்தை கெடுத்து தேவையில்லாமல் காலையிலேயே அலைய வைக்கிறீர்கள் என்று அவ்வப்பொழுது தாயிடம் அழுத்தபடி சுற்றி கொண்டிருந்தவன், எப்போடா ஞாயிறு வரும், பொழுது விடியும் என காத்திருந்து 9 மணிக்கே தயாராகி அறையை விட்டு வெளியே வந்தான். அவனை ஏற இறங்க பார்த்த செண்பகம், என்னடாது எங்கேயாவது வெளியே போறியா, காலையிலேயே டிப்டாப்பா டிரெஸ் பண்ணி கிளம்பியிருக்க என்று சுவாதீனமாக வினவியபடி திலக்கிற்கு மாதுளை முத்துக்களை உதிர்த்து கொடுத்து கொண்டிருந்தார். பட்டென்று நெஞ்சு வெடிக்க தெரு தெருவென்று விழித்த ஜெய், இது என்னடா வம்பா போச்சு, நமக்கு தெரியாம ப்ரோக்ராம் எதுவும் மாத்திட்டாங்களா, நாம மெனக்கடாம வாய்ப்புகள் தன்னால தேடி வருதுன்னு சந்தோஷப்பட்டேனே என தடுமாறியவன், என்னமா மணிய நான் தான் கூட்டிட்டு வரணும்னு 5 நாளைக்கு முன்னாடி நீ தானே என்கிட்ட சண்டை போட்ட என அதில் தனக்கு சிறிதும் அக்கறை இல்லாதவன் போல் மெடுக்காக வினவினான். அச்சச்சோ, நேத்துல இருந்து திலக்குக்கு ஜுரம் அடிக்கமோ அந்த டென்ஷன்ல இதை மறந்துட்டேன்டா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, இதுக்குதான் என் செல்ல மகன் வேணுங்கிறது, பாவம் அந்த பொண்ணு வேற தயாரி காத்துட்டு இருப்பால என்று தன் மகனுடைய தலையில் தாராளமாக கூடை ஐசை கொட்டினார் செண்பகம். தனக்குள் சிரித்துக் கொண்டவன் வெளியே விரைப்பாக, சரி நான் கிளம்புறேன் என்று வண்டி சாவியை எடுத்தான். டே இருடா, நீ எப்போது லேட்டா தானே எந்திரிப்ப, இன்னும் டிஃபன் கூட செய்யல, தோசையாவது ஊத்தி தர, சாப்பிட்டு போயேன். வேணாம் நீங்க அவனை பாருங்க, நான் வழியில பாத்துக்கிறேன் என்று உல்லாசமாக கிளம்பினான் ஜெய். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.